இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ, வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தைகளில் தேய்க்ராந்தி எனப்படும் நோயின் அறிகுறிகள். பொதுவா பெற்றோர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட குழந்தைக்கு அடி வயிற்றிலும் தோல் சிவந்து இருக்கு, வெள்ளை படையாவும் இருக்கு, எவ்வளவு சோப்பு போட்டாலும் கழுவுனாலும் அது மறையவே இல்லை, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குழந்தையின் சிறுநீரில் உள்ள ஈரமும் மலமும் அவனோட உடம்புல படும் பொழுது அலர்ஜி ஏற்படுது. சிறுநீரில் உள்ள பாக்டீரியா கிருமிகளாலும் அமோனியாவாலும் அலர்ஜி உண்டாகும். அதனால என்ன பண்ணணும், அவங்க மலம் கழிக்கும் பொழுதோ இல்ல சிறுநீர் போகும்போதோ அதை நல்லா அவங்களுக்கு தண்ணி ஊத்தி அலம்பி விட்டுறணும். அழையில் கட்டும் துணிகள் அல்லது நாப்கின்கள் இதெல்லாம் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா அலர்ஜி ஏற்படலாம். குழந்தையினோட உள்ளாடைகளை அடிக்கடி நல்லா துவைச்சி மாத்திக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு முறையும் கட்டும் துணிகளை மாற்றும் பொழுது குழந்தைய நல்லா தொடச்சி விட்டுறணும். டெட்டால் துணியோடையோ இல்லைன்னா சுடுதண்ணில அவங்கள நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆடைகளை மாத்தணும். எப்பவுமே உள்ளாடைகள் மாத்தும் பொழுது அதுல பிளாஸ்டிக் இல்லாத அளவு நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ணணும். பிள்ளைய குளிப்பாட்டும் பொழுது மென்மையான சோப் உபயோகிக்கணும். தோல் மடிப்பு, தொடை மடிப்பு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் நுரை தங்கிரும். அந்த மாதிரி நுரை தங்காத அளவு அவங்கள நல்லா தண்ணி ஊத்தி நல்லா குளிப்பாட்டணும். குழந்தையோட உடைகளை துவைக்கும் போது மென்மையான சோப்பைய யூஸ் பண்ணணும். சோப் நன்றா கழுவும் வரை நீர்ல போட்டு நல்லா அலசிக்கிட்டே இருக்கணும். நல்லா அலசிட்டு வெயில்ல காய வச்சுட்டீங்கன்னா அந்த கிருமியெல்லாம் செத்துரும். வெயிலே எங்களுக்கு வரல அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளரே உலர்த்திட்டு அதுக்கப்புறம் அதை அயன் பாக்ஸ்ல நல்லா அயன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிருமி செத்துரும். அலர்ஜியால பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுத்தமான காற்றும் சூரிய வெளிச்சம் படும்படி அவங்களுக்கு துணிகளை போட்டு விடணும். அது வறட்சியா இருக்குது அப்படின்னா நம்ம பாராஃபின் அல்லது பேபி கிரீம் நல்லா தடவி விட்டுட்டு அதை சாஃப்டா, அந்த இடம் சாஃப்டா இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கணும். சில வேளையில ஹைட்ரோகோட்சோன் மருந்து டாக்டர் கொடுப்பாங்க. அதை கூட நம்ம தடவலாம். அதை தடவிட்டே வந்தோம்னா அந்த தழும்பு, அந்த புண்ணு அதெல்லாம் தானாவே சரியாயிடும். இந்த முறையெல்லாம் கடைபிடித்தும் அலர்ஜி போவே இல்லை, என்னோட குழந்தைக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது சில வைரஸ் கிருமி தொற்றிருக்கும். அப்படி அந்த மாதிரி தொற்றிருக்கும் பொழுது அவங்கள வைத்தியரிடம் காமிச்சு அவங்க பரிசோதித்து சில மருந்துகளை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சுகாதாரத்தை பேணி நோய் வராமல் தடுப்பதே முக்கியமானது. பெற்றோர்கள் அதை மறக்காம கவனித்து பிள்ளைங்களுக்கு அதை செயல்படுத்துங்க. சுகாதாரத்தை பேணி நோய் வராமல் தடுப்பதே முக்கியமானது என்பதை பெற்றோர்கள் மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க சென்ட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.